வாங்க ஒரு அருமையான மட்டன் குழம்பு சிம்பிளாக தேங்காய் பால் மட்டன் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு நான் கடாயில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, சின்னதாக பூ தான் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல. ரொம்ப மசாலா போடாதீங்க, அது ஒரு மாதிரியாக நெஞ்ச கரைக்கும். கொஞ்சமாக மசாலா போட்டிங்கனாலே நெஞ்ச கரைக்காமல் இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். அதுக்கு நான் 2 தக்காளி, 3 பல்லாரி வெள்ளி வச்சுருக்கேன். அது நல்லா கடாயில் எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காக போட்டு அதில் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வணக்கினா தான் அந்த குழம்பே டேஸ்ட்டு வரும். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த தேங்காய் பால் ஆட்டுக்கறி குழம்பு. நல்ல பச்சை வாடை போனவுடனே நான் வீட்டு மிளகா பொடியும் அதாவது கடைப்பொடி இருக்குல்ல 10 ரூபா பாக்கெட், அது ஒரு அரை பாக்கெட்டும் கறி மசாலா பொடியும் போட்டிருந்தேன். வீட்டு மிளகா பொடியோடு அதை சேர்த்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம அது பொடியை போட்ட உடனே நீங்கள் தண்ணி ஊற்றுருங்க, இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும், குழம்பே கெட்டு போயிடும், ஒரு மாதிரியே ஸ்மெல் அடிக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த மசாலா வேகிற வரைக்கும். அப்போ போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மசாலாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம ஆட்டுக்கறிக்கு. நல்லா பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அந்த மசாலாவால் போகணும். அதுக்காண்டி கொஞ்சம் கெட்டியாக தான். அங்கே பார்த்திங்கன்னா தெரியுதா அந்த கெட்டித்தன்மை. இது போட்டேல்ல, இந்த மிளகாப்பொடி எல்லா குழம்புக்குமே போடலாங்க. நான் போட்ட என் வீட்டு பொடி அது நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. எல்லா குழம்புக்குமே சாம்பார்லேருந்து மீன் குழம்புலேருந்து கறி குழம்பு அரைச்சி ஊற்றுற பொருள் மட்டும்தான் மாறுமே தவிர மற்றபடி இந்த குழம்பு பொடி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். வாயு தொல்லை எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் கட்டி பெருங்காயெல்லாம் போடுவேன். நல்லா அந்த மசாலா எண்ணெய் பிரிந்துருச்சு. நான் மஞ்சள் பொடியும் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு நல்லி நிறையா போட்டு, பாப்பாவுக்கு நல்லி ரொம்ப பிடிக்கும், அதனால் நல்லி போட்டு ஒரு 150 கிராம் மட்டும் நல்லி போட்டுட்டு 150 கிராம் மட்டும் கறி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அப்படியே குக்கரில் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. சிந்தாமணியில் தாங்க நாங்கள் வாங்குவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுக்கிட்டு நான் இதை நல்லா கொதி வரட்டும். இப்படியே கூட நல்லா கொதி வந்தோடனே இந்த குழம்பாவே வச்சுக்கலாம். தேங்காய் பிடிக்காது, அதாவது தேங்காய் பால் வயசானவங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இப்படியே கொடுத்துருங்க. ஆனால் நம்மளாம் சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவங்களுக்கு சேராதுல, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க, அதனால தான். இப்போ இது நல்லா இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரப்போ பார்த்துக்கலாம். பாருங்கள், கொதிச்சு இதுவும் தண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுவே போதும், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் எனக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன், 1/2 மூடி எடுத்திருக்கேன். ஏன்னா இது தேங்காய் பாலில் செஞ்சால் இந்த ஆட்டுக்கறி குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சட்டியே காலி ஒரே நாளில். அதனால தான் இந்த பாருங்கள், நல்லிலாம் நல்லா இதாகி இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கனால சும்மா ஒரு கொதி மட்டும் வந்தோடனே நீங்கள் கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா கொத்தமல்லி ஃப்ளேவர் போட்டு பிடிங்க, அவ்வளோதான். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அவ்வளோதான் முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தேங்க்யூ, பாய்.